நம்ம இப்போ ஒரு அழகான ஆர்கிட் தோட்டத்துக்குள்ள இருக்கோங்க. இங்க ஒரு பூவை தான் பாத்தீங்க. இந்த மாதிரி நிறைய செடிங்க இங்க இருக்கு. இது எல்லாமே வந்து மண்ணு கிடையாது, மண்ணுக்கு பதிலாக கொக்கோ சிப்ஸ் அண்டு சார்கோல் போட்டு வச்சிருக்காங்க. இது இல்லாம காத்துலயுமே வந்து அது மாய்ச்சரை எடுத்துக்கிறதுக்காக காத்துலயுமே கட்டி விட்டுருக்காங்க. காத்துல எப்படிப்பா நம்ம ஊர் திருச்சி வெயிலுக்கு எப்படிப்பா இருக்கும்னு பாத்தீங்கன்னா, மேல பாருங்க எங்க பார்த்தாலுமே வந்து ஃபுல்லா ஸ்ப்ரிங்க்லர்ஸ் டைமிங் அது வந்து ஆன் ஆகும். இங்க பாருங்க ஃபுல் ஆட்டோமேஷன் சிஸ்டம். என்னப்பா ஒரு ஃப்ளவர்ஸ்க்காக இவ்வளவு தூரம் பண்ணுவாங்களான்னு கேட்டீங்கன்னா, இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க ஃப்ளவர் லவர்ஸ். இங்க நிறைய பிளான்ஸ் இருக்கு. அப்படியே கண் கவர்ற அளவுக்கு வந்து ஃப்ளவர்ஸ் வரும். இது நான் சீசன் தான், அதனால 1-2 செடியில மட்டும்தான் ஃப்ளவர்ஸ் இருக்கு. சீசன் டைம்ல இந்த கார்டன் ஃபுல்லாவே அவ்வளோ ஃப்ளவர்ஸ் கொத்து கொத்தா பூத்திருக்கும். இப்போ நம்ம கங்கா ஆர்கானிக் ஃபார்ம்ஸ்ல நம்ம என்ன பண்ணோம்னா, ஆல்ரெடி ஒரு ஸ்டீல் ஸ்டாண்ட் செஞ்சிருக்காங்க. அதுக்கு சப்போர்ட்டிவா ஒரு ஸ்டாண்ட் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக நம்ம யூபிவிசி பைப்ல கஸ்டமைஸ்டு ஸ்டாண்ட் ஒன்று பண்ணி கொடுத்துருக்கோம். இது போல நிறைய கஸ்டமைஸ்டு ஸ்டாண்டு பண்றதுக்கு நம்ம ரொம்ப ஆர்வமாகவும் இருக்கும். இதை எக்ஸ்டெண்ட் பண்றதுக்காக இங்க ஒரு கஸ்டமைஸ்டு ஸ்டாண்டும், அதே மாதிரி இந்த சைடு ஒரு கஸ்டமைஸ்டு ஸ்டாண்டும் கேட்டிருந்தாங்க. ஸோ நீட்டா எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்துட்டோம். இந்த ஆர்கிட் தோட்டத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ நீங்களும் ஆர்கிட் தோட்டம் வச்சிருக்கீங்கன்னா உங்களுடைய அனுபவங்களை ஷேர் பண்ணுங்க. நிறைய டிஃப்ரெண்ட் ஃபிளவர்ஸ் இருக்கு. ஊட்டி கொடைக்கானல் எல்லாம் போனோம்னா ஒரு ஃபிளவர்ஸ் எல்லாம் பார்ப்போம் இல்லைங்களா, ஃபிளவர் ஷோ, ஃபிளவர் கண்காட்சின்னு, அது எல்லாமே இங்க பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்டான ஃபிளவர்ஸ். இதை வளர்க்குறதுலயும் ஒரு சவால் இருக்கு. ஸோ எல்லா சவாலையுமே முறியடிச்சு இவங்க எவ்வளவு தூரம் வந்து இந்த ஃபிளவர்ஸை வந்து மெயின்டைன் பண்றாங்க. சீசன் டைம்ல ஃபிளவர்ஸ் எப்படி இருக்குன்றதையும் நம்ம அடுத்த பதிவுல பார்க்கலாம். வேற ஏதாவது டீட்டெயில் வேணும்னாலும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.